அதிமுக ஒருங்கிணைப்பு குழு கழகமாக மாற்றப்படுவதாக வைத்தியலிங்கம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அது பல அரசியல் கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மற்றொரு பக்கம் பாஜக தலைவரிடம், தமிழ்நாடு மாநில தலைவரிடம் கேட்கும் பொழுது அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு க்ளூவையும் கொடுத்துட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஓபிஎஸ்னுடைய வட்டாரத்தில் என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெறுகிறது? இந்த கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய முடிவு கூட்டணிக்கான ஆயத்தமா? ஓ பன்னீர்செல்வம் இன்றைய தினம் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் என மொத்தமாக ஒரு 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டாரு. அந்த ஆலோசனையில 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒன்று, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அந்த ஒரு குழுவினை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக இன்று முதல் செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு என்று பார்க்கும் பொழுது குழுவாக செயல்பட்டிருந்த இந்த அமைப்பு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலாக இருக்கக்கூடிய இந்த ஆதரவாளர்களினுடைய அந்த அமைப்பு என்பது இன்று முதல் கழகமாக செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது புதிய கட்சிக்கான ஒரு தொடக்கமாக இந்த அறிவிப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக டிசம்பர் 15ஆம் தேதி வரை காலக்கெடுவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இன்றைய கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் விடுத்திருக்கிறார். அந்த காலக்கெடுவில் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை, அதாவது ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகளை மீண்டும் இணைப்பதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய இறுதி முடிவாக எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற இன்று முதல் செயல்படக்கூடிய ஒரு நிலையில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் எடுக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிவுகள், அதே போன்று கூட்டணி கட்சியினுடைய முடிவுகள் உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் ஓ பன்னீர்செல்வம் எடுப்பார் என்ற முழுமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாகவும் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நேற்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் பேட்டி அளிக்கும் பொழுது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு இடம்பெறுவீர்களா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது பேச்சுவார்த்தை தொடர்ந்து பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நேற்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் இது குறித்த கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு கருத்தினையும் பதிவு செய்திருந்தார். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையினை எடப்பாடி பழனிசாமி விதித்திருந்த நிலையில் இன்றைய முடிவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு கட்சியாக அங்கம் வகித்து அந்த கூட்டணியில் குறிப்பிட்ட இடங்களை பெறுவதற்குண்டான அந்த முடிவை தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் இந்த முக்கிய அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.